அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாழ்க்கை கொடுத்த தேவனுக்கு நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். முதலாவது வாக்கியத்தை நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா 23:34. இயேசு, பிதாவே, இவருக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. முதலாவது வாக்கியம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஆண்டவர் ஜெபிக்கிறார். 3 முக்கியமான வார்த்தைகளை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். ஜெபம், மன்னிப்பு, அது தொடர்பான காரியம் இரக்கம். ஜெபம், மன்னிப்பு, இரக்கம். இந்த 3 ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கிறது. சிலுவை அப்படின்னு ஒண்ணு கொடுத்துட்டாங்க. அடிக்கும் போது அவருடைய முதுகு உழுகிற நிலம் போல ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நிலத்தை உழுதா எப்படி இருக்கும் அப்படி அவர் முதுகு அவர் அடிக்கும்படியாக கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட எல்லா பலனையும் இழந்த பிறகு அவரை சிலுவையில தூக்கி தொங்க விட்டிருக்கிற இந்த நேரத்துல ஆண்டவர் முழு மூச்சோடு கட்டி அப்படி பேசுறாரு அப்படின்னா இந்த 7 வாக்கியமும் எவ்வளவு முக்கியம் நம்ம யோசிச்சு பாருங்க. இந்த 7 கடைசியாக சொன்ன ஆண்டவருடைய இந்த 7 வார்த்தைகள், அந்த வசனங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதலாவது ஆண்டவர் மன்னிக்கிறார். சுத்தி இருந்தவங்களை, அடிக்கிறவங்களை, தன்னை குத்தினவங்களை, துன்பப்படுத்துறவங்களை கத்த மன்னிச்சதுனாலதான் அவர் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். கர்த்தர் இந்த உலகத்துல பூமியில வாழ்ந்த நாட்கள் முழுவதுமே அவர் தன் வாழ்க்கை மூலமாக பாடங்களை நமக்கு முன்பு வைத்துவிட்டு போயிருக்கிறார். 3:1 அதான் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். 3:1 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். ஆண்டவருடைய ஒரு மூமெண்ட்ஸும், அவர் பேசின காரியங்கள், அவர் செய்த காரியங்கள் எல்லாம் நாம் உற்று கவனிக்கும் போது இன்றைய நாட்களில் நம்ம பூமியில அவரை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ண அது ஏதுவாக இருக்கும். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ அப்பா என்று அழைக்கிற தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆகிய நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறாரு தானே. அதுக்காக நம்ம ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம ஆண்டவர் பூமிக்கு மனுஷனா வந்ததுனால அவருக்கு மூத்த சகோதரன் பேர் இயேசு கிறிஸ்துக்கு மூத்த சகோதரர் அப்படின்னு நிருபங்கள்ல இருக்கு. அவர் முதலாவது இருக்கிறது போல பின்பு இருக்கிற சகோதரர்களாகி நாம் அப்படின்னா பிதாவுக்கு ஒரே மகனான தேவன் இயேசு கிறிஸ்து, அதான் மூத்த. அவர் மகன், புத்திரர். அவரை தொடர்ந்து நம்ம எல்லாருமே அப்பா என்று தேவனை நோக்கி அப்பா என்று கூப்பிடுற அந்த புத்திர பாக்கியத்தை இயேசு அவருடைய அந்த வருகையின் மூலமாக, அந்த பூமியில வந்தது மூலமாக நமக்கு கொடுத்த பெரிய ஸ்லாக்கு. அது இயேசுக்கு முன்பதாக இருந்த எல்லா யூதர்களும் அப்பான்னு கூப்பிட்டுருப்பாங்களா? நீ பைபிள நல்லா தேடி பார்க்கலாம். அப்பான்னு கூப்பிடவே முடியாது. இயேசு கிறிஸ்து பிறகு முன்பதாக இருந்த எல்லா யூதர்களும் பிதாவை எப்படி கூப்பிட முடியாது? அப்பான்னு கூப்பிட முடியாது. யாவே, தேவனே, கர்த்தரே அப்படிதான் கூப்பிடணும். நம்ம இப்ப எப்படி உரிமையா கூப்பிடுறோம்? அப்பான்னு கூப்பிடுறோம். அதன் மூலமாக நம்ம சுதந்திரவாளியா மாறுறோம். சுதந்திரவாளின்னா அந்த பிள்ளைகளுக்குரிய சொத்து, நமக்கு வர வேண்டிய எல்லா சுதந்திரமும் ஆயத்தமா இருக்குது இயேசு கிறிஸ்து மூலமாக. இந்த பூமிக்கு இப்படி பாடுகளை படாவிட்டால் இந்த சுதந்திரம் நமக்கு கிடைச்சிருக்குமா? அப்பான்னு கூப்பிடுறதுக்கு புத்திர சுவிகாரம் கிடைச்சிருக்குமா? இப்போ ஆண்டவர் பிள்ளைகளை எப்படியும் ரிஜெக்ட் பண்ணவே மாட்டாரு. அதே போல நம்மளே ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? ரிஜெக்ட் பண்ணவே மாட்டாரு. எப்போ அவருடைய சமூகத்துக்கு வர நம்ம ஆசையா இருக்கணும். பாடு மரணம் ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பு. நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் பேசின முதலாவது வார்த்தை, அவர் ஜெபிக்கிறவராக இருக்கிறார். பிதாவே, அப்பான்னு கூப்பிடுறாரு இல்லையா? நம்மளும் அப்படிதான். அந்த ஆண்டவரை எப்படி கூப்பிடணும்? அப்பான்னு தான். பிரேயர், எப்போ பிரேயர் ஸ்டார்ட் பண்ணாலும் எப்படி கூப்பிடணும்? பிதாவே அப்படின்னு அப்பான்னு கூப்பிடணும். கூப்பிடுறாரு அப்படிங்கிற அந்த அதுல நமக்கு ஜெபம் அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்புறம் மன்னிக்கிறார். ஆண்டவர் ஜெபிக்கிறார். நம்முடைய வாழ்க்கை ஜெபத்தையும் நம்மையும் பிரிக்க முடியாத ஒரு நிலைமையா இருக்கணும். இந்த கிறிஸ்தவர்கள் அப்படின்னாலே என்னது? ஜெபம். எழுதுனா ஜெபம், மத்தியான ஜெபம், சாயங்கால ஜெபம், நைட்டு ஜெபம், அப்படியே நம்ம வாழ்க்கை இருந்தால் நம்ம பாவத்துக்குள்ள ஈஸியா என்ன செய்ய மாட்டோம்? போக துணிகரமா நம்ம போக மாட்டோம். நமக்கும் ஆண்டவருக்கும் பிதாவே, அப்பா, அப்பா, ஏசப்பா, ஏசப்பான்னு உங்க காட்டுல ஜெபம் வந்துட்டே இருந்தா சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்குன்னு வசனம் சொல்லுது. அப்படித்தானே? நம்முடைய சரீரம் தேவனுடைய தங்குகிற ஆலயமா இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஆலயத்துல எனி டைம் தூபம் காட்டப்பட வேண்டும். இந்த குத்துவிளக்கு எரிஞ்சுட்டே இருக்கணும். தூபங்கள்
தூபம் சொல்வது ஜெபம். ஆலயம் சாலமோன் தேவாலயத்துல எப்பவுமே எப்படி இருக்கும்? குத்து விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும், தூபம் காட்டிட்டே இருப்பாங்க. தூபம் மாதிரி நம்ம உள்ளத்துல இருந்து ஜெபங்கள் வானத்தை நோக்கி போயிட்டே இருக்கணும். இப்போ நம்ம நிறைய ரிக்வெஸ்டுக்காக நீங்க டைரி கூட எழுதி உங்க ஹேண்ட்பேக்லயே வச்சுட்டே நீங்க எங்க எங்க போறீங்களோ எடுத்து ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட், மத்தியானத்துல ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட், ஈவினிங்ல ஒரு ரிக்வெஸ்ட், நிறைய ரிக்வெஸ்ட்டை நீங்க ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம். அது வந்து ஜெபமா இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம விட்டு கவனிக்கும் போது எப்பெல்லாம் அவர் ஜெபித்தாருன்னா சீஷர்களை செலக்ட் பண்ணி முன்பதாக சீஷர்களை அந்த ஊழியத்தை முக்கியமான காலகட்டத்துல நம் தேவனுடைய இந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து சித்தத்துக்காக வெயிட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கும். முக்கியமா கல்யாணம் நம்ம இஷ்டத்துக்கு போய் காலை வச்சிட கூடாது, நம்ம இஷ்டத்துக்கு செலக்ட் பண்ணக்கூடாது, நம்ம முடிவு எடுக்கக்கூடாது. ஆண்டவர் வந்து சீஷர்களை செலக்ட் பண்ண முன்பதாக என்ன செய்யறாரு? ஜெபம் பண்றாரு, வசனத்தை படிக்கிறோம். முக்கியமான நேரங்கள் நம்ம வாழ்க்கையில எப்போதுமே என்ன செய்ய வேண்டும்? தேவ சித்தத்துக்காக வெயிட் பண்ண. அப்புறம் ஆண்டவர் இரவு முழுவதும் ஜெபித்தார், மலை மீது ஜெபித்தார், தனிமையா இருந்தார். இதெல்லாம் அவர் வந்து சீஷர்கள் பார்த்துட்டு ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க, சீக்ரெட் ஆஃப் த சக்சஸ். ஜீசஸ் வந்து சக்சஸா அவர் வந்து, ஏன்னா அவங்க கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. சீஷர்கள் வந்து பரிசேயரெல்லாம் பாக்குறாங்க, சதுசேயரை பாக்குறாங்க, வேத பாரகரை பாக்குறாங்க, இங்க ஜீசஸ பாக்குறாங்க. மீதி சதுசேயர் பரிசேயர் வேத பாரகர்கள் எல்லாம் என்னதான் செய்யறாங்க? போதனை தான் பண்றாங்க. மோசையின் சட்டதிட்டங்களை போதனை பண்றாங்க. இயேசு கிறிஸ்துவும் போதனை தான் பண்றாரு. ஆனா வித்தியாசம் என்னது? இயேசு கிறிஸ்து கனெக்ஷன்லயே இருக்காரு. யார் கூட கனெக்ஷன்ல இருக்காரு? பிதா கூட. அதனால மத்திய 6:6 என்ன சொல்றாங்க? சிஷ்யர்கள் எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்று தாரும். நம்ம கூட ஏசப்பாவுடைய சித்த பிரகாரம் ஜெபம் பண்ண நம்ம வந்து கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக இந்த மன்னிக்கிறார் இல்லையா, அதை பற்றி ஒரு சில வார்த்தை என்ன அப்படின்னா, அது தேவ குணமாக இருக்கிறது, தேவ சாயலாக இருக்கிறது. மன்னிக்கிற குணம் வந்து பிசாசுக்கு இருக்குமா? இருக்காது. தேவ சாயல், அவர் வந்து தன்னுடைய சாயலாவே மனுஷனை படைச்சார். அப்படின்னா மன்னிக்கிற குணத்தோடு நம்மளை படைத்திருக்கிறார். அன்பு செலுத்துற குணம், மன்னிக்கிற குணம் தான் தேவ சாயல். ஆவி உலகத்துல நீங்க வந்து மன்னிக்கிறவர்களாக இருந்தா ரோட்ல நடக்கும்போது நீங்க குட்டி தேவர்கள் போலவே இருப்பீங்களா? குட்டி இயேசு கிறிஸ்து மாதிரியே இருப்பீங்களா? பிசாசு கண்ணுக்கு. இப்ப எப்படி அப்பாவை போல பிள்ளைங்க இருக்கிறாங்க, அதே போல நம்ம வந்து அப்பாவை போலவே இருப்போம், இயேசுவை போலவே இருப்போம். இது வந்து மன்னிக்கிற குணத்தை பற்றி சொல்லும்போது பரலோகத்துக்கு தடையாக மன்னியாமை காணப்படும். நம்ம சொந்தக்காரங்கள நம்ம கஷ்டத்தை கொடுத்தவங்கள மன்னிக்காமலே இருந்தா அது பரலோகத்துக்கு போக விடாமல என்ன பண்ணிடும்? பூமியிலே வச்சிடும். ஏன்னா அது மன்னிக்காத குணம், பிசாசின் குணம் நம்ம கூடவே இருக்குது. எப்படின்னா அதை என்ன செய்ய, சீப்போ அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விட்டுறணும், மன்னிச்சுட்டு மறந்துடணும். உங்க கண்ணு, உங்க ஃபோக்கஸ் எல்லாமே ஏசு பக்கம் திருப்பிடணும். இவங்க யார் யார் உங்களை ஹர்ட் பண்ணாங்களோ அது எல்லாமே ஏசுக்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுத்து மன்னிச்சு விடும்போது நம்ம வந்து எப்படி ஆகிடுறோம்? ஏசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகி பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாறி விடுகிறோம். கர்த்தர் நாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிக்கிறார்.